வித்தியாசம் என்னென்னா, அதை நீங்கள் சட்டசபையில் எடப்பாடி பேசும்போதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. டங்ஸ்டன் சுரங்கத்துக்கான அனுமதி கொடுக்கும் பொழுது இவர் என்ன கேட்குறாரு, ஏங்க இப்போ நடந்த கதையை நான் கேட்கலங்க. 10 மாதம் முன்னே இந்த முடிவு எடுத்தாங்கல்ல, இங்கே தான் டங்ஸ்டன் இருக்குது, இது ஏலம் விட போகிறோன்னு எடுத்தாங்கல்ல, அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் தானே அரசாங்கம், என்ன பண்ணியிருந்தீங்க? இலவச பேருந்து ரைட்டுன்னு பார்த்தா இலவச பேருந்து வரமாட்டேங்குது. ரொம்ப 4 பஸ் வரது, ஒரு பஸ் வருது. இலவச பேருந்து இருக்குன்றது அந்த ரூட்டையே சில சமயம் கட் பண்ணுறாங்கன்னு வருது. கூட்டணி அமையாமையாக இருக்கும். அதிமுக வாட்டில் எனக்கு நான் தனியாக நிற்பேன், தாவேக தனியாக நிற்கும், இப்படியா இருக்கும். அவங்களும் ஒரு கூட்டணி அமைச்சு ஜெயிக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அப்போ இந்த ஃபார்ம் பண்ணும் பொழுது ஷீட் ஷேரிங்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் வராரு, அவர் தாவேக அணைவாரா அதிமுக அணைவார்னு பஸ்ஸில் அந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்களா, ரெட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு கிடைக்குமா அப்படின்னா, என்ன கிடைக்குமா? இப்போ வந்துட்டு ஏடிஎம்கேல செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூடியிருக்காங்க. பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு வந்துட்டு எதிராக ஒரு தீர்மானமும் போட்டிருக்காங்க. இதே தானே சார் டிஎம்கேவும் வந்துட்டு சட்டசபையில் பண்ணாங்க, அதையே இவங்களும் பண்ணியிருக்காங்கன்னு என்ன வித்தியாசம் என்னென்னா, அதை நீங்கள் சட்டசபையில் எடப்பாடி பேசும்போதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. டங்ஸ்டன் சுரங்கத்துக்கான அனுமதி கொடுக்கும் பொழுது பிப்ரவரியிலேயே ஏலம் வர்றதுக்கான அனுமதி கொடுக்குறாங்க. அப்போது டிஎம்கே கவர்மெண்ட்டு இது வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலம், இங்கே வந்து எடுக்கிறது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இங்கே தொல்லியல் துறையில் சார்ந்த சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் டங்ஸ்டன் இங்கே எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு லெட்டரோ கடிதமோ போராட்டமோ இல்லை மற்ற கட்சிகளை வெளியே இது பண்ணி அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறதோ இந்த வேலை எதுவுமே செய்யலை, கம்முன்னு இருந்துட்டாங்க. உடனே அந்த இந்துஸ்தான் அந்த நிறுவனம் வந்து ஏலம்லாம் விடுறாங்க, ஏலம்லாம் எடுக்கிறாங்க, அப்பவும் கம்முன்னு இருக்காங்க. இந்த பிரச்சனை அப்படியே வந்து வெடித்து கிளம்புனா பிறகு அப்போது அந்த ஊர் மக்களே ஒரு இதெல்லாம் போட்டு கூட்டம் போட்டப்போ தான் டக்குன்னு இவங்களும் போய் இறங்கி அமைச்சர் எல்லாம் போய் ஊரில் தீர்மானம், கிராம சபை தீர்மானம் எல்லாம் போடுறாங்க, பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விவகாரம் பெருசாகுது. பெருசானவுடனே இங்கே எங்கே நமக்கு பெரிய சிக்கல் வந்துடுமோ அப்படின்றப்போ சட்டசபையை கூட்டி அனைத்து கட்சி தீர்மானம் வரவேற்க தகுந்தது, அனைத்து கட்சி தீர்மானம் போடுறாங்க. அங்கே வந்து இவர் அந்த கேள்வி வைக்கிறார் எடப்பாடி. இந்த மேட்ரு நடந்துக்க தேவையில்லையே, நீங்கள் அன்றைக்கே அப்ஜெக்ட் 10 மாதமாக எதுவுமே பண்ணாமல், கடிதம் எழுதாமல், அப்ஜெக்ட் பண்ணாமல் கம்முன்னு இருக்கீங்க. அப்போது அந்த மாதிரி அன்றைக்கி பண்ணியிருந்தீங்கன்னா இவங்க இதை கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. இவங்க தான் கொண்டு வந்தனால தான் இன்றைக்கி ஒரு சட்டசபையை கூப்பிட்டு தீர்மானம் போட்டு இந்த நிலமெல்லாம் அப்படின்னு கேள்வி கேட்டால், நான் வந்து ஏலம் விட்டா பிறகு தடுக்க சொல்லி லெட்டர் எழுதுனேன், அமைச்சர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு முதல்வர் பதில் சொல்கிறாரு. இவர் என்ன கேட்குறாரு, ஏங்க இப்போ நடந்த கதையை நான் கேட்கலங்க. 10 மாதம் முன்னே இந்த முடிவு எடுத்தாங்கல்ல, இங்கே தான் டங்ஸ்டன் இருக்குது, இது ஏலம் விட போகிறோன்னு எடுத்தாங்கல்ல, அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் தானே அரசாங்கம், என்ன பண்ணியிருந்தீங்க? நீங்கள் அதை அப்ஜெக்ட் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணலன்னு கேட்குறாரு. இதுதான் அதுக்குள்ளே நடக்கிறது. அதே விஷயத்தை கொண்டு வந்து மாநாடு பொதுக்குழு வரும்பொழுது தீர்மானமாக போடுறாங்க. தடுக்காத இவர்களுக்கும் அங்கேயே இது வரக்கூடாதுன்றதையும் இது பண்ணி தீர்மானமாக போடுறாங்க. இதுதான் நடந்தது. இதில் ஏடிஎம்கே தம்பிதுரை ஆதரித்து பேசிட்டாரு அப்படின்னு ஒன்று டக்குன்னு தூக்கி உருட்டினாங்க. பண்ணோன்னா அவர் விளக்கம் கொடுத்தாரு. கனிம சுரங்கங்கள் இந்த மாதிரி வர்றதை வந்து நான் வரவேற்கிறேன், அதை ஏல முறைகள் இதெல்லாம் வந்து கரெக்டாக நடக்கணும், அப்படி தான் நான் அதை வந்து பேசினேன், அந்த தீர்மானத்தை வேறு பேசினேன் தவிர இங்கே டங்ஸ்டன் வரணும்னு நான் பேசலை. ஆனால் அது மொத்தமான ஒரு மசோதான்றப்போ இங்கேயும் அதுக்கான இது வருது. அது அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும், அதை நாங்கள் எதிர்க்கிறோமா இல்லைன்றது அப்புறம் கதை. ஆனால் நீங்கள் நான் அதை வரவேற்று பேசுன மாதிரி பேசுகிறீங்க, இது உண்மை இல்லை அப்படின்னு அவர் விளக்கம் தர்றாரு. அதனால் இதுதான் நடந்தது. இதை வந்து நீங்கள் இந்த நுணுக்க அரசியல் வந்து தெரியாமல் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, போட்டு திருப்பி விட்ருவாங்க. ஒரு நீதிபதி, அலகாபாத் நீதிமன்ற நீதிபதி, அவர் இஸ்லாமியர்கள் எதிராக பேசிட்டார், கருத்து சொன்னார்னு அவரை வந்து நீக்கணும்னு ராஜ்யசபாவில் ஒரு 50 பேர் கொடுக்கணும், மினிமம் 50 பேர் கையெழுத்திட்ட தீர்மானம் கொடுக்கணும். 50 பேர் கையெழுத்திட்டு தீர்மானம் கொடுக்குறாங்க. இந்தியா கூட்டணியிலே 100 சில்லற பேர்கிட்ட இருக்காங்க ராஜ்யசபா எம்பிக்கள். அதில் 50 பேர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. திமுகலேருந்து 4 பேர் அதில் கையெழுத்து போடுறாங்க. கொடுத்தவொடனே இங்கே என்ன கிளப்புறாங்க, இஸ்லாமியரை பாதிக்கிற விஷயத்தில் ஒரு நீதிபதியை நீக்கக்கூடிய தீர்மானத்தில் அதிமுக புறக்கணிச்சிச்சு பாருங்க அப்படின்றாங்க. மொத்தமே 50 பேர் சைன் பண்ணால் போதும் மினிமம் அந்த லெட்டர் கொடுக்கறதுக்கு. அதில் உங்களும் இந்தியா கூட்டணிலேயே 125 பேர் இருக்காங்க, திமுகவில் 10-12 பேர்கிட்ட இருக்காங்க, அவங்களே 4 பேர் தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 50 பேர் போதும்பா அப்படின்னு. நீங்கள் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே முடிச்சிட்ட விஷயம் அதிமுகட்டையும் கேட்கல, ஒரு பரவலான விஷயமா மாற்றணும், அப்போ நாங்கள் இந்த மாதிரி கையெழுத்து போடுறோம், உங்கள்கிட்ட இருக்க ராஜ்யசபா போடுங்க, அதிமுக ரெப்ரஸன்டேஷன் இருக்கட்டும்,
டிஎம்கே இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், மற்ற கட்சி அப்படி கேட்டிருந்தா இவங்க மறுத்துருந்தா அந்த குற்றச்சாட்டு கரெக்டு. இவங்கள்ட்ட கேட்காமைய 50 பேர் தானேன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே எப்படி உருட்டப்படுகிறது? அதிமுக இதில் இதுக்கு ஒத்து வரல. இதுதான் அரசியல், நுணுக்க அரசியல். இதை நீங்கள் கரெக்டாக இவங்க ஐடிவிங்க வச்சு இவங்க பரப்பி விட்ருவாங்க. டக்குன்னு அதை பரவிடும். பாருங்கள், இவங்க வந்து சிறுபான்மையினருக்கு தருகின்ற இதை பாருங்கள், இப்போவும் பாஜகவுடன் கள்ள உறவு அப்படின்னு திருப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக கிளப்பி நேற்று அவங்க கொஞ்சம் விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த வேலையை பட்டுன்னு செஞ்சுட்டு இருக்கிறது தான் அரசியல். இதை நான் கம்முன்னு இருப்பேன், எனக்கு என்னென்னு இருப்பேன், இவங்க வாட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா ஜனங்க இதை நம்பிடுவாங்க. பாரு இதாச்சு அதாச்சு, அதில் கொஞ்சம் பேர் பேசவும் ஆரம்பிப்பாங்க வெளியில். அது நீங்கள் இது பண்ணி அதை மறுத்து சொல்லணும். இது சொல்லனா முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 200 இடங்கள்ல வந்துட்டு வெற்றி அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியான பகல் கனவு காண்றது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஏன் சார் டிஎம்கே கிட்ட இருக்க கூட்டணியை வச்சு அந்த 200 இடங்கள்ல வெற்றி அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா? திமுக 5 வருஷம் ஆண்டுச்சு. தேர்தல் டைமில் சொல்கிறேன், 5 வருடம் ஏகப்பட்ட கோபம் மக்கள்கிட்ட இருக்குது. மின்கட்டண உயர்வு, நீங்கள் என்ன தான் நீங்கள் 1000 ரூபா நான் கொடுக்குறேன், 1000 ரூபா நீங்கள் கொடுத்தாலும் நான் 1500 ரூபா கட்டுற இடத்துல 4500 ரூபா கட்டுறேன் இபி பில்லு. கோபம் வருமா வராதா? 1000 ரூபா வச்சுப்பார், 1000 ரூபா கொடுக்குறீங்க. ஓசி இலவச பேருந்து அப்படின்றீங்க, ஒரு பக்கம் ஓசி பஸ்ஸுன்றீங்க. இலவச பேருந்து ரைட்டுன்னு பார்த்தா இலவச பேருந்தே வரமாட்டேங்குது. ரொம்ப 4 பஸ் வரதுல ஒரு பஸ் வருது. இலவச பேருந்து இருக்குன்றது அந்த ரூட்டையே சில சமயம் கட் பண்ணுறாங்கன்னு வருது. சில பேர் உள்ளே திட்டுறாங்கண்ணா, எனக்கு அது வேணாம் சாமி, நான் துட்டு கொடுத்தே போய்க்கிறேன் லெவலில் பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அப்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் கோபம் இருந்துகிட்டே இருக்குது. விலைவாசி உயர்வு, ஒரு காலத்தில் 15000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, அரிசி மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கிட்டு ஏதோ ஒன்று ஓடுது. இப்போது இது எல்லாமே 15000 ரூபாய்க்கு வந்துடுது வச்சுக்கோங்க. இப்போது வீட்டு வாடகை சொத்து வரி உயர்த்தினால அவர் ஏற்றிட்டார். மின்கட்டணம் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏற்றுறதுனால 3 மடங்காக கட்ட வேண்டியது நிர்பந்தம். காலையில் டீ போட்டு குடிக்கலாம், குழந்தைக்கு பால் இது பண்ணான்னா பால் விலை உயர்வு. சரி, சமையல் பண்ணி ஓரளவுக்கு அதை சாப்பிட்லான்னு பார்த்தா முன்ன 300 ரூபா எடுத்துகிட்டு போனால் இப்போ 600 ரூபா எடுத்துகிட்டு போனால் தான் வாங்க முடியும் அந்த அளவு பொருள். ஆனால் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ இது எல்லாமே ஜனங்களுக்கு கோபம் வருமா வராது? இந்த கோபம் நீங்கள் என்ன தான் பேசினாலும், நான் வந்து அவர் பாருங்கள் உதயநிதியே வந்துட்டார், அவர் துணை முதல்வராக வந்துட்டார், இப்போ வந்து அப்படி என்ன பண்ணாலும் ஜனங்க பிரச்சனையை தான் பார்ப்பாங்க. அப்போது இந்த கூட்டணி கட்சிகள் நான் சொன்னேன்ல, இவங்களும் அந்த நேரத்தில் இந்த சீட் ஷேரிங்கு மற்ற விஷயங்கள் அதையும் மீறி நிற்கிற மாதிரி இருந்தால், இந்த ஏன் அந்த டைமில் எதிர்க்கலை, இதை எதிர்க்கலை, வெள்ளம் வந்தப்போ என்ன பண்ணேன், அது என்ன பண்ணேன், இது என்ன பண்ணேன்னு ஜனங்க கோவம் இவங்க மேலேயும் பாயும். இது ஒரு பக்கம். அந்த பக்கம் கூட்டணி அமையாமையாக இருக்கும். அதிமுக வாட்டில் எனக்கு நான் தனியாக நிற்பேன், தாவேக தனியாக நிற்கும், அப்படியா இருக்கும். அவங்களும் ஒரு கூட்டணி அமைச்சு ஜெயிக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அப்போ இந்த ஃபார்ம் பண்ணும் பொழுது ஷீட் ஷேரிங்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆண்ட கட்சி மக்கள் மேலே கோவம் இருக்குது. மக்கள் அப்போ ஏற்று வாக்களிக்கணும்னு பெருசாக பிரச்சாரம் போது புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. பெண்கள் மத்தியில், பட்டியலின மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் பெருசாக அவருக்கு ரீச் இருக்குது. அவர் அதுக்கேற்ற ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? முதல்ல மாற்றி போடலான்னு நினைப்பாங்க. இப்போ சொல்லுங்கள், 200 வருமா? 20 வந்தால் பெரிய விஷயம். அப்போ இந்த சூழ்நிலை அமையாமல் பார்த்துக்கிற வேலையை அவங்க பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆதவ அர்ஜுனாவை கொண்டு போய் விஜய்கிட்ட சேராமல் பார்த்துக்குவாங்க, விஜயை அதிமுக கிட்ட சேராமல் பார்த்துக்குவாங்க, பாமக அதிமுக கூட்டணி போகாமல் பார்த்துக்குவாங்க. மீண்டும் அண்ணாமலை தூக்கின்னு வந்து இவர் தான் பிஜேபி தான் செகண்ட் வரும், அதிமுக ஒன்றுமே இல்லைன்னு ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வர பார்ப்பாங்க. இதை எல்லாத்தையும் மீறி இல்லைங்க வாங்க அப்படின்னு பாமகவையோ இல்லை திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியோ இழுத்து கூட்டணி அமைக்கிறது, இல்லை பாமக தாவேக்காங்களாம் வாங்க அப்படின்னு கூட்டணி அமைக்க ஏதோ ஒன்று அதிமுக பண்ணணும். அப்போ தான் ஒரு மாற்றம் வரும். இல்லாட்டி இது அப்படியே நடக்கும். நீங்கள் இதே கூட்டணி மறுபடியும் அரசியல் தேர்தலை சந்தித்து இதே மாதிரி பிரிஞ்சிருந்தாலும் 200ன்றதுலாம் வாய்ப்பு இல்லை இந்த தடவை. ஏன்னா நீங்கள் 2019 21 பார்த்தீங்கன்னா அதிமுக மேலே கடுமையான கோபம் இருந்தது. அவ்வளோ கோபம் இருந்தோம். நீங்கள் 96 வந்த மாதிரி பெரிய அளவில் ஒரு 180 சீட்டு 190 சீட்டு அதிமுக கூட்டணி வந்து ஒரு 10 சீட்டு அப்படிலாம் வரல. 75 சீட்டு அதிமுக கூட்டணி. இத்தனையும் டிடிவி ஒரு 20 இடத்த பிரிக்கிறாரு. குறைந்த ஓட்டு டிடிவினால 20 சீட் தோக்குறாங்க. போட்டி வேட்பாளர்னால 2-3 சீட்டு போகுது. இது எல்லாமே கலைஞ்சிருந்து பார்த்தா 90-100 சீட்டு நெருங்கி இருக்கும் அதிமுக. அப்போ இது ஒன்றும் பெரு வெற்றி இல்லை 2021. அப்போவே எடப்பாடி மேலாம் எப்படி கோபம் இருந்தது, ஒளிஞ்சா போகுதுன்னு எல்லாருமே நினைச்சாங்க. அப்படிப்பட்ட நேரத்திலேயே பெரிய வெற்றி இல்லை. இப்போ எடப்பாடி இதெல்லாம் மறந்துட்டாங்களே. விஜயபாஸ்கர்லாம் ரொம்ப பாவமாக பார்க்குறாங்க, எஸ்பி வேலுமணி அதை விட பாவமாக பார்க்குறாங்க. அப்போ சூழ்நிலை மாறுது இல்லை. அதனால் அப்போ பெரு வெற்றி எப்படி கிடைக்கும்? 200
இதுதான் கள நிலவரம். இப்போ டிஎம்கேக்கு இந்த வெற்றி கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னா அப்ப அந்த 200 இடங்கள் வந்துட்டு நிரப்புறதுக்கு ஏடிஎம்கேக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? எண்ணிக்கைலாம் வேணாம், 200 அதெல்லாம் கூட்டணி எப்படி அமையிறதுன்றதை பொறுத்து தான் நம்ம தீர்மானிக்க முடியும். இன்னைக்கு உட்காந்துட்டு அவங்க கட்சிக்குள்ளே பேசுறது 200 சீட். முதல்ல நம்ம சொன்னாங்க, நாம் தனித்த 200 தொகுதி வெல்வோம், சில கட்சிகள் போகலாம் போகட்டும்னு பேசிட்டாப்புல உதயநிதிலாம். அப்போ மீதி 34 தான் கூட்டணிக்கான கேள்வியெலாம் வைக்கும் போது டக்குன்னு இதாகி இல்லை எல்லாரும் சேர்ந்து 200, அதுன்னு எல்லாரும் சேர்ந்து 234 சொல்லுங்களேன், நாளை நமதே 40 நமதேன்றீங்களா? அப்போ இதுன்னு அப்படி சொல்லாமன்னா இப்போ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை வச்சுக்கிட்டு இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கலாம் சொல்லவே முடியாது. இந்த அடுத்த ஒரு வருஷம் இந்த பிரச்சார களம், கூட்டணிகள் சேர்றது, இது எல்லாம் நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேச்சு வரும், ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் வருவார்னு நினச்சி பார்த்துட்டீங்களா? கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் வராரு, அவர் தாவேகால அணைவாரா அதிமுக அணைவார்னு பேசல. அந்த மாதிரி அடுத்த 2 மாதம் பொறுத்து விஜய் நேரடியாக களத்துக்கு வந்து ஒரு 10 மாவட்டங்களில் போய் பேசுகிறாரு வச்சிங்க, என்ன ஆகும்? அண்ணாமலை ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் கிளம்ப போகிறாரு, இப்போ அது ஒரு பக்கம் டிஎம்கே ஃபைல்ஸ் 3 ஏதோ வெளியிட போகிறாராம், அது ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிங்க. அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலை எப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால் நம்மளுடைய வேலை இன்றைக்கி இப்படி இருக்குது, இது இப்படி போகும், நாளைக்கு இது இப்படி மாறினா இப்படி நடக்கும்ன்றது தான். நம்ம விருப்பம் உங்கள் விருப்பம் என் விருப்பத்தெல்லாம் நம்ம பேசியிருந்தோன்னா இப்போ சொல்கிறாங்களே ரெட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு கிடைக்குமா அப்படின்னா, என்ன கிடைக்குமா? அங்கே மகாராஷ்டிராவே நல்ல உதாரணம். அவர் அப்பா ஆரம்பித்த கட்சி இப்போ உள்ளே இருந்தார், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு, லைட்டாக தூங்கிட்டார், கட்சியை எம்எல்ஏ எம்பிலாம் கொண்டு போயிட்டாப்புல. ஷிண்டே தேர்தல் கமிஷனுக்கு போனால் எப்பா யார் எம்எல்ஏ ஜாஸ்தி வச்சுக்கிறா? ஷிண்டேங்க. எம்பி ஷிண்டேங்க. ரைட்டு, அப்போ அவருக்கு தாங்க சின்னம். எங்கள் அப்பா ஆரம்பித்த கட்சி இருக்கட்டுங்க, பைலா பிரகாரம் அவர் தான் அதிகம் வச்சுக்கிறாரு, உங்கள் சின்னமும் கட்சியும் அவரது தான், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கன்ட்டாங்க. இங்கே அதிமுக வலுவாக 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள், கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களில் 95% எம்பிக்கள் எல்லாமே, எம்எல்ஏக்களில் 90% எல்லாம் வச்சு இருக்கிற ஒரு கட்சி. கேசி பழனிசாமி, ஓபிஎஸ், சசிகலா இவங்க முடிவு பண்ணால் ரெட்டை இலை யாருக்கு போகும்னு சொல்கிறாங்கன்னா காமெடியாக இருக்குல்ல. அது என்ன காரணம்னா, நம்ம ஊடகவியலாளர்களே சில பேருக்கு அது விருப்பம், அதிமுக ரெட்டை இலை கிடைக்கூடாது, அதனால் எதையா பேசி வைப்போம். ஆனால் நடைமுறை அது கிடையாது. அங்கே போனோன்னே கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ வச்சு, நீங்கள் எவ்வளோ, நான் 2 பேருங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, அப்போ எதுக்கு வந்தீங்க? இல்லைங்க அந்த மாதிரி அந்த கோர்ட்டு உத்தரவுங்க தான் வந்தோம். இல்லை ரெட்டை இலை அவங்க தான் கிளம்புங்க, முடிஞ்சிடும், இதுதான் நடைமுறை. தொடர்ந்து வந்துட்டு அரசியல் பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். நீங்களும் பல தகவல்களை, புதிய தகவல்களை எங்களுக்கு தொடர்ந்து அளிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த நேர்காணல் இன்னும் தொடரும் அப்படின்ட்டு சொல்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். பல